அந்த குழந்தைக்கும் என்னை பார்க்க விடாமல் 3.5 வயசுல இருந்து தூக்கிட்டு போயிட்டா. டைவர்ஸுக்கும் போட்டா. நான் அப்போ வந்து நான் அமெரிக்காவில் இருந்தேன். எங்கள் அண்ணன் பையனுக்கு கல்யாணம். என் தங்கச்சி பையன் வந்து அங்கே டாக்டராக இருக்கான். அவன் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே கேஸ் போட்டிருந்தா. அப்போ வந்து நான் வந்து அமெரிக்காவில் இருக்கனால வர முடியாது, கேஸை தள்ளி வைங்கன்னு அட்ஜர்ன்மெண்ட் கேட்டு தள்ளி வச்சாங்க. அங்கேருந்து நான் வந்து அப்போ வந்து இந்த இதெல்லாம் கிடையாது, ஆன்லைன் கிடையாது. இந்த ஒரு அங்கேருந்து பண்ணால் இங்கே வந்து சேர்ற மாதிரி அதை கொடுத்து டைம் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் அவன் வரல. கடைசி வரைக்கும் டைவர்ஸ் வரல. அந்த லேடி ஜட்ஜுக்கிட்ட கேஸ் போட்டு அவங்க வரல. நான் 3 வாய்தாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். சொன்னாங்க அடுத்த வாய்தாவுக்கு அவங்க வரலன்னா எக்ஸ்பர்ட்டி எடுத்து அதில் முடிஞ்சு போச்சு. அப்புறம் டைவர்ஸ் கொடுத்துட்டார்? இது வரைக்கும் இல்லை, டைவர்ஸே ஆகலை. சட்டப்பூர்வமாக உங்கள் மனைவி தான் தேவிகா இன்னைக்கு வரைக்கும். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.